ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, பல நியூஸ் வந்து கேள்விப்பட்டுட்டே இருப்பீங்க. விஜய் அவர்கள் ஜெயிச்சதுக்கப்புறம், இப்போ இங்க நடக்கிறதெல்லாம் வந்து வேற மாரி இருக்கும். சினிமாவுல இருந்து நெறைய பேர் இங்க உள்ள வந்துட்டுருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தனுஷ் ரசிகர்கள் தனுஷ் அவர்கள், சூர்யா அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம கிழக்கு திருச்சிக்கு நின்னா நாங்க திருச்சி கிழக்குல தான் நிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் பேசிட்டு இருந்தார்ல. நம்ம நடன மாஸ்டர் ராகவ லாரன்ஸ் அவர்கள், விஷால் அவர்கள் பேசியிருக்காரு. நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு சொல்லல, நான் வந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி பல வருகைகள் சினிமா துறையிலேருந்து வந்துட்டுருக்கு. இது கரெக்ட்டா? தப்பா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். இங்க வந்து ஜனநாயக நாடு. நாளைக்கு நீங்களும் கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் கட்சி ஆரம்பிக்கலாம், நானும் முதலமைச்சர் ஆகலாம், நீங்களும் ஆகலாம், அவங்களும் ஆகலாம். அவங்க ஆக்ட்ரஸு சினிமாலேருந்து வராங்க, அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு யாருக்குமே உரிமை கிடையாது. அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, போடணும் அப்படின்னு சொல்றது மக்கள் தான் டிசைட் பண்ண போறாங்க. எப்படி விஜய் அவர்களுக்கு டிசைட் பண்ண போறாங்களோ அந்த மாரி தான். பட் இவங்க எல்லாரும் என்ன நினைச்சிட்டு வராங்கன்னா, விஜய் அவர்கள் கட்சியை ஆரம்பிச்சு 2 1/2 வருஷத்துல வந்து ஆட்சியை பிடிச்சிட்டாரு. அவரும் சினிமா துறையில தான் வந்தாரு. அப்ப நம்மளும் வரலாம். அவரே மாரி நம்மளும் அறக்கட்டளை வச்சிருக்கிறோம். அவரே மாரி நம்மளும் ரசிகர் மஞ்சம் வச்சிருக்கோம். நம்ம அதனால ஹெல்ப் பண்றோம். அதனால நமக்கு ஓட்டு போட மாட்டாங்களா? அப்ப நம்மளும் முதலமைச்சர் கனவுல யாருனாலும் உள்ள வரலாம் அப்படின்னு சொல்ற மாரி தான் அவங்க வந்திருக்காங்க. பட் அது தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. அது அவங்களோட எண்ணம் போல் வாழ்க்கை மாரி எண்ணம் இருந்துச்சுன்னா ஓகே. இல்லைனா வாழ்க்கையை முடிச்சு விட்டாலும் விட்ருவாங்க. அவங்க பின்னாடி யாராவது ஒருத்தங்க பேக்ரவுண்ட்லேருந்து இந்த பொம்பலாட்டம் ஆடினாங்கன்னா எண்ணம் இருக்கும், வாழ்க்கையை முடிச்சு விட்ருவாங்க. பட்டு பார்க்கலாம். வேடிக்கை வந்து பொறுத்து இருந்தால் தான் இங்கே பார்க்க முடியும். சரி, இது சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தனுஷ் அவர்கள் ஒரு சில இந்த அவரோட பிறந்தநாளை முன்னிட்டு பேசியிருந்தார். அதில் பார்த்தீங்கன்னா சில போஸ்டர்லாம் அடிச்சிருந்தாங்க. தமிழின தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சிருந்தாங்க. தமிழின தலைவர் தனுஷ் அவர்களே, தலைவர் தனுஷ் அவர்களே அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. இந்த தலைவர்னு சொல்கிற வேர்டு வந்து யாரை சொல்லுவாங்கன்னா, அவரோட மாமனார் தான் சொல்லுவாங்க. அவர் தெரிஞ்சு போட்டிருக்காங்களா, இல்லைன்னா அவருக்கு தெரியுமா தெரியாதெல்லாம் அது 2வது பிரச்சனை. அவங்க மாமனார்களே அடிச்சுட்டு போகுது. பட் இங்கே தமிழின தலைவர்னு சொல்லிட்டு போட்டோன்னா, இங்கே யாராவது ஒருத்தரை வந்து அவரை வந்து கடித்தது யாருன்னு நினைக்கிறீங்க? விஜய் ரசிகர்களா? இல்லை. ஏடிஎம்கேல இல்லை. டிஎம்கேல இல்லை. பிஜேபியில் இல்லை. கடித்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அவர்கள். ஏன்டா எனக்கு ஒன்றும் புரியலை. சீமான் கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேர் தமிழக தலைவர்னு சொல்லிட்டு தனுஷ் போட்டதுக்கப்புறம் அவரோட ஜாதியே தோன்றானுங்க, அவரோட மதத்தை தோன்றானுங்க, அவர் என்னவா இருக்காருன்னு தோன்றானுங்க, அவன் எந்த ஊரும் தோன்றீங்க, எல்லாமே சேர்ந்து தோன்றீங்கல்ல. மக்களை நீங்கள் என்னடா பண்ணீங்க? அவராவது மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுறாரு, அந்த நல்லதை பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அரசியலுக்கு வராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது நல்லதா கெட்டதோ அது அவருக்கு தான் தெரியும். பட் ஏன் வந்து சினிமாவில் இருக்கவங்க யாருமே உள்ளே வரக்கூடாது? சூர்யா ரசிகர்களுக்கு இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நாங்களும் அரசியலுக்கு வர வேண்டியன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ராகவ லாரன்ஸும் அதே மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன் இப்போ கலக்கப்போகுது பாலா கூட இருக்கிறாரு. அவரு கூட நிறைய ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் அவங்களையும் ஒன்று அடித்து ஓட விட்டானுங்க. சீமான் அவர்கள் வந்து தானே நல்லது செய்ய மாட்டோம், மற்றவனே நல்லது செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பாலான்னு ஒருத்தர் நிறைய ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார் பார்த்தீங்களா? அவரை வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, அவருக்கு வெளிநாட்டிலேருந்து வேற எங்கேயும் பணம் வருது, அவர் வந்து ஒரு இலுமினாட்டி, அவர் வந்து ஒரு கைக்கூலி, யாருக்குள்ளே கைக்கூலியாக வந்து வேலை பார்க்குறாரு, இல்லைனா எவன் காசு எடுத்து இவன் செலவு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தான் உழைச்ச சம்பாத்தியை வச்சு எங்கேயோ நல்லது பண்ணிட்டு இருந்தவனையும் உட்காந்து அவனையும் கெடுத்து கடைசியில் அதுக்கப்புறம் அவரும் பேசாமல் அவர் வேலையை பார்க்க போயிட்டார். இப்போ எதுவும் பெருசாக அவரை பற்றி நியூஸ் கூட இல்லை. எதுவும் ஹெல்ப் பண்ணுற மறைமுக ஹெல்ப் பண்ணுறவங்க கூட தெரில. இவனுக்கு மத்தியில் இருந்துட்டு கேட்டால் அவர் அரசியலுக்கு வர போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த சீமான் அவர்கள் மாதிரி இருக்கிற ஆட்கள் தமிழக தலைவர்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் போட்டார். அப்போ எங்கள் சீமான் அவர்கள் யார்? அப்போ இருக்கிற ஓட்டும் போயிருமே அப்படின்னு சொல்லிட்டு சாட்டை துறமுறை ஒரு ஆள் தனுஷ் அவர்களை அடிச்சிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களை கடிச்சதை விட்டுட்டு இப்போ தனுஷ் அவர்களை கடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது உங்களுக்கு வந்து நீயும் நல்லா செய்ய மாட்டோம், மற்றவனையும் நல்லா செய்ய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூர்யா ரசிகர்கள் அவர்கள், சூர்யா வந்து அறக்கட்டளை வச்சிருக்காரு, எத்தனோ பேரை படிக்க வச்சுட்டு இருக்கிறாரு. ஏன் அவர் அரசியலுக்கு வரக்கூடாது? வரலாம். பட் அதுக்கான ஒரு வழிமுறை இருக்குது. அது அப்படி வந்தார்னா அவருக்கு நல்லது. இப்போ இந்த இருக்கிற மாதிரி நிர்வாகிகள்லாம் பேச விட்டுட்டு இருந்தாருன்னா அது நல்லது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த ஜோதிகா அவர்களை அப்படி தூர தள்ளி வச்சுட்டு இவர் மட்டும் வந்தாருன்னா ரொம்ப நல்லது. அது கரெக்டு. ஏன்னா அவருக்கு பொருத்தமானதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நடன மாஸ்டர் ராகவ லாரன்ஸ் அவர் எவ்வளவோ நல்லது பண்ணியிருக்காங்க. பட் அவர் பேச்சில் வந்து என்ன இருக்குன்னா ஒரு தோரணையும், 2வது பார்த்தீங்கன்னா நிறைய சொல்லி காட்டுறாரு. அதை விட்டுட்டு தயவு செஞ்சு அதை விட்டுருங்க. நீங்கள் சொல்லி காட்டுறதும் அது வந்து எப்படின்னா குத்துது. அப்போ அதை சொல்லி காட்டாதீங்க. அதை கொஞ்சம் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுங்க. ஆனால் அதுக்கு அவர் நல்லது பண்ணலன்னு சொல்ல அவரும் பண்ணியிருக்காரு. பட் அவர் வந்து வேற ஒரு விதத்தில் உள்ளே வரலான்னு நினச்சாரு. அது தப்பாக இருந்துச்சு. பட் அவரே பேக் அடிச்சிட்டாரு. இனிமேல் ஒரு நல்வழியில் வந்துச்சுன்னா அது ஓகே. விஷால் அவர்கள் இப்போது நான் ஒன்று கேட்குறேன். சினிமாவிலேருந்து யாரும் உள்ளே வரக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரலாங்க. யாரும் எதுக்கும் வரக்கூடாது. இவங்களாம் நல்லது செஞ்சுருக்காங்க. சினிமாவில் இருக்கும் யாரும் இங்கே உள்ளே வரக்கூடாதா? இங்கே இப்போ விஜய் அவர்கள் உள்ளே வந்து ஜெயிக்கலையா அப்படின்னு சொல்லும் போதில் இவங்க யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லலை. அவனுக்கு ஏற்கனவே நல்லது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க.
உள்ளே வந்து மக்களுக்கு யார் நல்லது பண்ணாலும் கரெக்டு தான். அங்கே ஒரு காம்படிட்டிவ் வேணும். இப்போ விஜய் அவர்களுக்கு ஆப்போசிட்டில் இத்தனை காம்படிட்டிவ் இருக்கும்போது அவங்களும் நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படின்னு இருக்கும்போது கரெக்டு தான், அவங்க உள்ளே வரட்டு. ஏன் தப்புன்னு கேட்குறேன். ஏன்டா 234 தொகுதியில் நின்று ஒரு டெபாசிட் வாங்க துப்பு இல்லாதவனுங்க, மக்கள் பணத்தில் இருக்க திறநிதின்னு வாங்கி பிச்சைக்காரனுங்க, அந்த பிச்சைக்காரனை அந்த காசை வச்சுக்கிட்டும் தான் பையனில் எங்கேயாவது உட்காந்து படிக்க வைக்கிறானுங்க, தனக்கு ஒன்று ஒரு கார் வாங்குறானுங்க, கேட்டால் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தோன்னு சொல்லுவானுங்க, அந்த காசை வச்சு கணக்கு காட்ட மாட்டானுங்க. திறநிதி பிச்சை வாங்கி பொழப்பு நடத்துகிற அவனுங்களே கட்சி நடத்திட்டு இருக்கும் போச்சில் ஏன் இவங்க வரக்கூடாதுன்னு கேட்குறேன். தான் சொந்த பணத்தை போட்டு சொந்த பணத்தை போட்டு காசை கட்சி நடத்துகிறவன் ஏன் உள்ளே வரக்கூடாதுன்னு கேட்குறேன். மக்கள் பணத்தை கொள்ளடிச்சிட்டா உள்ளே வந்திருக்கானே, இல்லை அவன் சொந்த பணத்தை போட்டு தான் நான் உள்ளே வந்து கட்சி நடத்த போகிறான் அப்படின்னு இருக்காராம். யாராவது உள்ளே வந்தால் இல்லை என்ன தப்புன்னு கேட்குறேன். இங்கே தனுஷ் அவர்கள் வந்து அந்த கூட்டத்தில் பேசணுன்னா இங்கே நிறைய பேர் என்ன கதறிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ரசிகர்கள் கதறிட்டு இருக்காங்க, விஜயோட தொண்டர்கள் கதறிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இல்லை, முக்கியமான கதறலை யாருன்னு பார்க்க போனீங்கன்னா நாம் தமிழரை சேர்ந்தவன் தான். அவன் தான் மாறுவிடத்தில் போய் விஜய் அவர்களுக்கு மாறி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி உட்காந்து கடிச்சிட்டு இருக்காங்க. விஜய் அவர்களோட ரசிகர்களும் தொண்டர்களும் வரட்டுங்க, நல்லது தானங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு சில பேர் அப்படி இருக்கலாம், பட் மற்றவங்க எல்லாருமே நீ வான ஆனால் வந்தால் நான் ஓட்டு வந்து விஜய் அவர்களுக்கு தான் போடும் அப்படின்ட்டு இருக்காங்களே தவிர தனுஷை கடிக்கணும் தனுஷை அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே பண்ணலை. பட் யாரை முதல்ல அடித்தது தனுஷ் அவர்களை வந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசணும் யாரும் பார்த்தீங்கன்னா சாட்டை தருமுறை என்கிற குட்டி சத்தம் அவர்கள். அப்படின்னு இருக்கும்போது இங்கே ஒருத்தர் வந்து என்ன நினச்சி, ஆனால் இன்னொன்று நம்ம சொல்லி ஆகணுங்க. அதாவது விஜய் அவர்களை என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, யாருனாலும் கவுத்துலாம் நினச்சிட்டு இருக்கீங்க. எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு மாஸ் லெவலில் எப்படி ஒரு கூட்டம் அலைமோதுது, மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு இருக்குது, மக்கள் மத்தியில் இவ்வளோக்குள்ள சப்போர்ட் இருக்குதுன்னு இருக்கிற ஒரே ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான். சினிமாவிலேருந்து நான் சொல்கிறேன். ஏன் நீங்கள் ஒரு இன்டலெக்சுவல் புலித்தி ஒருத்தர் இருந்தார், உலக நாயகர் ஆண்டவர்னு சொல்கிற ஒருத்தர் வந்து இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவரும் அந்த மாதிரி தான் உள்ளே வந்தார். வந்துட்டு விஜய் கமல் அவர்கள் கூட்டத்தோடையே விஜய் அவர்கள் கூடுது அப்படிலாம் சொன்னாங்கல்ல. கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போ அறிவாலயத்தில் கக்கூஸ்கள் அவர்கள் உட்காந்து வேலை பார்க்குற அளவுக்கு உள்ள அறிவாலயத்துக்குள்ளே போயிட்டார்ல, அறிவாலய கொத்தடிமையாக மாறிட்டார்ல. அப்படி இருக்கும்போது இங்கே பல ஆக்டர் எல்லாருமே கட்சி ஆரம்பித்து உள்ளே வராங்க. வந்து ஏதோ ஒரு கட்சியில் தனி கட்சி ஆரம்பித்தா கூட யாராவது ஒரு கட்சியில் வந்து இணைச்சிட்டு போயிடுறாங்க, இல்லை கட்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க, அந்த கட்சியிலே இருந்துக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி இருக்க சுச்சுவேஷனில் இவர் வந்து 2.5 வருஷத்தில் ஆட்சி அமைக்கும் போதில் இங்கே பல பேருக்கு ஆசை வருது, நம்மளும் கட்சி ஆரம்பித்து நம்மளும் இதை மாதிரி இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது தப்பே கிடையாது. பட் அவங்க எந்த விதத்தில் மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க, மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு யாருனாலும் அரசியல் கட்சி ஆரம்பித்து உள்ளே வரலாம், அது ஜனநாயக உரிமை. அதை உட்காந்து இருந்துக்கிட்டு இந்த 234 தொகுதியும் நின்னும் டெபாசிட் வாங்க துப்பு இல்லாதவங்களாம் உட்காந்து இருந்துக்கிட்டு யாரும் வரக்கூடாது, நீ வரலாமா அவன் வரலாமா மண்ம ஆட்டம் அப்படி இப்படி உட்காந்து பேசுகிறதெல்லாம் அந்த சாட்டத்துறை முறை ஆட்கள்லாம் உட்காந்து பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. ரெண்டாவது, நீங்கள் ஒரு பிம்பத்தை செட் பண்ணுறீங்க. விஜய் ரசிகர்கள் வந்து தனுஷ் ரசிகர்களை போட்டு அடிக்கிறாங்க. விஜய் ரசிகர்கள் வந்து யாருன்னு அடிக்கிறாங்க? ஏன் நாளைக்கு வந்து நீங்கள் வந்து பிரதீப் ரங்கநாதன் கட்சி ஆரம்பிக்கலாம், சிவகார்த்திகேயன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கலாம், ஏன் தனுஷ் தான் ஆரம்பிப்பாரா நான் ஆரம்பிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ளே கூட வரலாம். வந்து நல்லது பண்ணால் கரெக்டு தான். சினிமாவிலேருந்து இங்கே வரக்கூடாதுன்னு ஏதாவது எழுதி வச்சுருக்கா? இல்லை வரட்டுமே, வந்து மக்களுக்கு நல்லது பண்ணட்டுமே. அது ஏன் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு தான் கேட்குறேன். டேரெக்டாகவே கேட்குறேன். சீமான் அவர்களுக்கு ஏன் பிடிக்கலன்னு தான் கேட்குறேன். சாட்டை தருமலுக்கு யாரும் பிடிக்கலன்னு தான் கேட்குறேன். மற்ற யாருமே இந்த அளவுக்கு பேசலை, நீங்கள் மட்டும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. கடைசி வரைக்கும் நீ நல்லது பண்ண மாட்டா, மற்றவனே நல்லது பண்ண விட மாட்டீங்க.